வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் எழுதி கொடுத்த மருந்தை வாங்கி கொடுத்தியாமா? அவருக்கு இருமல் அதிகமாயிடுச்சு. மருந்து வாங்க கூட பணம் இல்லம்மா. ஓ, இந்தா உடனே வாங்கிட்டு. ரொம்ப நன்றிம்மா. குட் மார்னிங். ஹலோ, வா 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 சார். லவ்லி. இது கலெக்டர் ஆபீஸா தெரியல, ஒரு கலெக்டர் மாதிரி வச்சிருக்கீங்க. கலெக்டர்னா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு அர்த்தம். உங்களை நான் ஜெயிக்க முடியுமா? நீ எப்பவுமே என்கிட்ட தோத்துட்டு இருப்பேன்னு நினைக்காதே. ஒரு நாளைக்கு ஜெயிக்க தான் போறேன். உங்களை ஜெயிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அதுக்காக உங்ககிட்ட ஒரேடியா தோத்து போயிடுவோம் நான் விரும்பல. என்ன சமாச்சாரம் சொல்லு. நம்ம ஊர்ல ஒரு டிவி சானிட்டோரியம் கட்டணுங்கிற திட்டம் ரொம்ப நாளா நிறைவேற்றப்படாம இருக்கு. அத அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்கு நிதி வசூல் செய்ய ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கேன். வெரி குட், நல்ல காரியம். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தலைமை தாங்கி சிறப்பிக்கணும். பெரிய கலெக்டர் தலைமை தாங்கட்டும், நானும் வந்து கலந்துக்கிறேன். அப்படியே செய்யலாம். உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன், மன்னிக்கிறேன். நீ கொடுக்கிற சிரமம் என்னைக்குமே எனக்கு இனிப்பாதான் இருக்கும். நன்றி. பெரிய தம்பி, மாலையும் கையுமா வந்திருக்கேன். என்னப்பா விசேஷம்? நம்ம ஊர்ல ஒரு காசநோய் ஆஸ்பத்திரி கட்ட போறோமா. அதன் நிதிக்காக கல்பனா இல்ல, நம்ம கல்பனா அவ ஒரு கலை விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தா, அதுக்கு போயிட்டு வந்தேன். உங்க அப்பா ஆசைப்படி கலெக்டர் ஆயிட்டேன். அம்மா ஆசைப்படி கல்யாண கோலத்துல மாலையும் கழுத்துமா நான் எப்பப்பா உன்னை பாக்குறது? அம்மா இஷ்டப்படி நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணுமே. என்னப்பா அப்படி சொல்லிட்டேன்? கோமதி தான் உனக்காகவே காத்துட்டு இருக்காளே. சரி இவளா வாயாடி பேசியே என்ன கொண்டுடுவான். வாங்க, நான் வெளியே போயிட்டு வரும்போது மாலை கொண்டு வருவேன். ஸ்டாண்டுக்கு பதிலா பக்கத்துல வந்து நில்லு, மாட்டிட்டு போறேன். வேற ஒண்ணு கனவு காணாத. வணக்கம். வணக்கம். உட்கார். நான் சின்னமங்கலம் தொகுதி மெம்பர். விசிட்டிங் கார்டுல பார்த்தேன். என்ன சமாச்சாரம்? 232 பன்னியூர் வட்ட கிராம முன்சிப்பு ரத்னம் பிள்ளை அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். அந்த வேலைக்கு நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கு. இது கொஞ்சம் அவசரமா பாத்துங்க. அதுல சுந்தரங்கிற பையனுடைய விண்ணப்பம் ஒண்ணு வந்திருக்குமே. ஆமா, அந்த பையனுக்கு கிராம முன்சிப்பு வேலை கிடைக்க முடியாது, நீங்க உத்தரவு போடணும். எப்படி? அவர் உங்களுக்கு சொந்தக்காரரோ? ஆமா, என் சித்தப்பா பிள்ளை. அப்போ சுயநலத்துக்காக சிபாரிசு பண்ண வந்திருக்கீங்க? அப்படி ஒண்ணும் இல்ல, பையன் SSLC வரைக்கும் படிச்சிருக்கான், ரொம்ப புத்திசாலி. புத்திசாலின்னா SSLC பாஸ் பண்ணிருக்கணுமே. ஆமா ஆமா, ஃபெயில் ஆயிட்டான். அதனால என்னங்க இப்ப? அது மட்டுமல்ல, அந்த பையனுடைய நடவடிக்கைகள் அவ்வளவா சரியில்லை. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். அப்ளிகேஷன் போட்டிருந்தவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் குறிச்சு அனுப்பும்படி எழுதியிருந்தேன். எனக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது. அந்த ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது ராஜமாணிக்கம்ங்கிற ஒரு நபருக்கு தான் தகுதி அதிகமா இருக்கு. ஆகினால அவரையே கிராம முன்சிபாக்கு இன்னைக்கு தான் ஆர்டர்ஸ் போட்டேன். நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. என்ன சொல்றீங்க? சுந்தரத்தையே நீங்க நியமிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்காதுங்களே. நான் சர்க்கார் பிரதிநிதி. சில விஷயங்கள் சட்ட பிரகாரம் செய்ய வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் மனசாட்சி பிரகாரம் செய்ய வேண்டியிருக்கும். நீங்க பெரிய மனிதர், மக்களுடைய பிரதிநிதி. உட்காருங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க சுட்டி காமிக்கணும். அதை விட்டுட்டு அதை செய்ய இதை செய்யணும் நீங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. உங்க சொந்தக்காரனை போடுறதை பத்தி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. ஆனா அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லையே. அது மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு ஆர்டர்ஸே போட்டேன். என்ன பெரிய ஆர்டர்ஸ்? இன்னைக்கு போடுறோம், நாளைக்கு மாத்துறோம். நீங்க போட்ட ஆர்டர் தானே, மாத்தி போட்டுருங்க. என்ன சொன்னீங்க? ஆர்டர்ஸ மாத்திரதா? சரி, நான் சங்கர் IAS. இடத்த மாத்திக்கிறதோ வார்த்தை மாத்திக்கிறதோ எனக்கு பழக்கம் இல்லை. நான் போட்ட உத்தரவு போட்டதுதான். உங்க சட்டங்கள்லாம் எனக்கும் தெரியும் சார். உங்க அரசியல் எனக்கும் தெரியும் சார். பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. ஐ டோன்ட் கேர். இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் சபாபதி, உங்க பதவி அதிகாரம் 5 வருஷத்துக்கு தான். ஆனா என் உத்தியோகம் இந்த தலைமுடி நரைக்கிற வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவன் உங்களுக்கு சகல வசதியும் கொடுத்திருக்கிறான். அதுக்கு மேல உங்களை பிரசிடண்ட் ஆக்கி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கும் சபலம் தான். கழுத ஆனா போச்சு. மாப்பிள, பண்ணையூர்னு ஒரு தொகுதி இருக்குதா? கழுத எவனுக்கு தெரியும்? அந்த தொகுதி பழைய பிரசிடண்ட் மரணம் அடைஞ்சிட்டாரா? கழுத எவனுக்கு தெரியும்? அந்த தொகுதி இப்ப காலியா கிடக்குது. கழுத கடந்துட்டு போட்டோம். அந்த காலியா கிடக்கிற தொகுதியில கழுத உங்களை கொண்டு போய் நிறுத்துன்னு நான் துடிக்கிறேன். அந்த துடிப்பு அடக்குவீங்களா? கழுத அடக்குனா போச்சு. என்ன மாதிரி துடிப்புள்ள மக்கள் எல்லாம் தூண்டி கொண்டாந்து இருக்கிறேன். துடிப்புள்ள மக்கள் எங்கே? இதோ. வணக்கம், வாங்க. ஐயா
பிரசிடென்ட் ஆகணுங்கிறதா எங்களுடைய ஆசை. நானா? ஆமாங்க. பிரசிடென்டா? ஐயோ, அந்த பதவி ஆசை எனக்கு கிடையாதப்பா. அதை விட ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை மாப்பிளைக்கு நிறைய உண்டு. அது இருக்கு. அதை சொல்றீங்களே, ஒத்துக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே நீங்க அந்த பதவிக்கு வந்துதான் ஆகணும். இல்லைங்க, பதவி ஆசை கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்களே. மாப்பிள, உங்க கண்ணை எதுவுமே மறைக்காது. ஏன்? அது கண்ணாது. சனி புதல்ல எவ்வளவு எண்ணெய் இறக்குறீங்க. நீங்க மட்டும் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா நம்ம தொகுதியை செழிப்பாக்கிடுவீங்களே. அதை வேணா ஒத்துக்கிறேன். அந்த தொகுதியில பாக்கி இருக்கிற 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு திட்டமா தீட்டுவேன். என்னங்க திட்டம் சொல்லுங்க. முதல் வருஷம் ஆஸ்பத்திரி ஹைஸ்கூல். ரெண்டாவது வருஷம் 6 இல்லைங்க 6 ஓடுவீங்களே. ஓடினா தாங்களே 6. ஆத்துக்கு பாலம். மாப்பிள ஏங்க இப்போ மூணாவது வருஷம் என்னங்க ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ். எஜமான், மன்னிக்கணும், இந்த போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மத்திய சர்க்கார் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்களுக்கு தெரியாதா? போட மாமா, இந்த பயல வேலையை விட்டு நிறுத்திருங்க. ஏன் மாப்பிள? விவரம் தெரிஞ்சவனா இருக்கான். நீங்க தான் பிரசிடென்ட்டுக்கு நிக்கணும். ஏது நிக்கலன்னா கூட விட மாட்டீங்க. பிரசிடென்ட் வேதாச்சலம் மாப்பிள. மாப்பிள வேதாச்சலம் பிரசிடென்ட். நீங்க என்னங்க நாமினேஷனே தாக்கல் பண்ணல? தாக்கல் பண்ண மாதிரிதான், நின்ன மாதிரிதான், ஜெயிச்ச மாதிரிதான். எல்லாம் மாதிரி தானா? 5 ரூபா டீ பண்ணி சாப்பிடுங்க. மதிப்பிற்குரிய தலைவர் வேதாச்சலம். மாப்பிள, ஏன் 5 ரூபாய் எடுத்து நீங்க கொடுத்ததுக்கே தலைவர் வாழ்க்கைங்கிறானே, உங்க கையால பிரியாணியே போட்டீங்கன்னா இதுக்கு மேல கத்துவான். போடுறேன் பிரியாணி. What? Sundaram is appointed as village munshi. My goodness. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இது என்ன சார் அநியாயம்? நான் போட்ட உத்தரவு கரெக்ட்னு நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்க. அப்படி இருந்தோம் அரசாங்கம் அனாவசியமா அதில் தலையிட்டு உத்தரவு மாத்திருக்காங்க. எந்தவித காரணம் சொல்லாம ராஜபாணிக்கத்துக்கு பதிலா அந்த சுந்தரத்தை கிராம நியமனம் பண்ணிருக்காங்க. பார்த்தேன். அப்படின்னா நாம போட்ட உத்தரவுக்கு என்ன பலன்? நம்ம உத்தியோகத்துக்கு என்ன மதிப்பு? சொல்லுங்க சார், ஒரு மெம்பர் பேச்சை கேட்டு அரசாங்கம் இப்படி உத்தரவு போடலாமா? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி சர்க்கார் சில சமயங்கள்ல பல விதமான உத்தரவுகளை போடத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம அனுசரிச்சு தான் போகணும் சார். கிராம முனிசிபல்னா ஒரு கிராமத்துக்கே தலைவர் சார். அந்த கிராமத்தினுடைய தலைவிதி அவன் கையில தான் இருக்கு. என்ன சார் சிரிக்கிறீங்க? we are more practical. மிஸ்டர் சங்கர், நாட்டு மக்கள் நலன்ல இவ்வளவு நாட்டம் உள்ள நீங்க அந்த பதவியில இருந்தபடியே நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கே. நோ சார், நான் முதல்ல உங்களுக்கு முன்னால இருந்து உறுதி எடுத்துக்கிட்டப்போ அரசாங்கத்துக்கு செய்யற சேவை இந்த நாட்டு மக்களுக்கு நான் செய்யற சேவைன்னு சொன்னேன். அது தப்பு. சர்வீஸ் டு தி கவர்மெண்ட் இஸ் நவ டிஃபரண்ட் ஃப்ரம் சர்வீஸ் டு தி கண்ட்ரி. என் லட்சியத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த உத்தியோகத்தை நான் அலட்சியம் செய்யல, ராஜினாமா செய்யறேன். நோ 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 சங்கர், நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. காரணம் வயசு குறைவு, அனுபவ குறைவு. இது ஒரு சர்க்கார் உத்தரவே தவிர கௌரவ பிரச்சனை இல்லை. இதை நீங்க பர்சனல் இன்சல்ட்டா எடுத்துக்கூடாது. இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு மனசு விட்டுட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற பெரிய பெரிய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண போறீங்க? 5 வருஷம் இருக்கிற ஒரு மெம்பர் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும்னா இன்னும் 25 வருஷம் சர்வீஸ்ல இருக்க போற நீங்க மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. மை டியர் சங்கர், ஒரு கனெக்டர் முறையில் இல்லை, தகப்பு ஸ்தானத்தில் சொல்றேன். உணவு பற்றாக்குறை மட்டுமில்லை, உண்மையான தேசபக்தர்களுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆபீசர் இழக்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்லைன்றதை அனுபவப்பட்டவன் அன்போட சொல்றேன். ஐம் சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யங் பிளட்